காரைக்குடியில அந்த 4 முனை போட்டியா இருக்கிற போது டாக்டர் பிரபு அவர்கள் விஜய் சுற்றுப்பயணம் சேர்ந்ததுனால அங்க சீமன் அவர்கள் இந்த 4 பேர் போட்டியிடுவதில் டி.கே. பிரபு அவர்கள் அங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டாக்டர் டி.கே. பிரபு தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசு அப்படிங்கிற நரி வந்து ஊழ விட்டுருக்குது. அப்போ கன்ஃபார்மாக டி.கே. பிரபு வந்து தோப்பாண்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டென்டல் டாக்டர் அப்படிங்கிற மென்டல் டாக்டர் வந்து 20 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காரு திருநாவுக்கரசுக்கு. அந்த 20 லட்ச ரூபா வாங்கிட்டு கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் ஒரு ஓலா கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்காரு இந்த திருநாவுக்கரசு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த லட்சுமி அப்படிங்கிற பத்திரிகையாளர் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லா ஊடகத்தில் வந்து பேட்டி கொடுக்கக்கூடியவங்க. இவங்க ஒரு அரசியல் விமர்சகர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் அவர்கள் காரைக்குடியில் உறுதியாக ஜெயிப்பாங்க, டாக்டர் பிரபு அப்படி இல்லை பிரபுங்கிறவர் ஒரு விளம்பர பைத்தியங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த ஒரு நியூஸ் கார்டை பாருங்கள். தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிற ஒரு இயக்கம் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 6000 பேர்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு ரிசல்ட்டை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது 3 விஷயத்தை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல டாக்டர் டி.கே. பிரபுடைய பித்தலாட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம உடச்சி பேசுவோம். ஒன்றும் இல்லை, அண்ணன் சாட்டை வந்து சொன்னார் இல்லையா, 25 கோடி ரூபா என்ன பண்ணுறாரு டாக்டர் பிரபு வந்து இந்த எலெக்ஷனுக்காக செலவு பண்ணியிருக்காரு. எப்படின்னா இந்த ரீல்ஸ் எடுக்கிறான் பாருங்கள், அவனுக்கு 1 லட்சம். அந்த ரீல்ஸ் போடுறான் பார்த்தீங்களா, அவர் 10 பேர் வச்சுக்கிட்டு அவனுக்கு 1 லட்சம் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த யூடியூப் சேனலில் தன்னை இன்டர்வியூ எடுக்க வர்றதுக்கு அந்த பிகே நியூஸுக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே நம்ம ஈரோடு மகேஷ் வந்து டாக்டர் பிரபு வந்து இன்டர்வியூ எடுப்பார். நீ யார், நீ அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை, அரசியல் ரீதியாக பேட்டி எடுக்கணும்னா அரசியல் நிருபர்கள் தான் வருவாங்க. இப்போ அண்ணன் சாட்டை எடுக்கிறாங்கன்னா அரசியல் நிருபர் வருவாங்க. அது மாதிரி வந்து மற்ற ஆட்களுக்கு அரசியல் நிறுவனம் வருவாங்க. ஆனால் இவரை எடுக்க மட்டும் எதுக்கு இந்த ஈரோடு மகேஷ் வரான்னா ப்ரொமோஷன் பிகேடிவ்ஸ் மாதிரி ஒரு சேனலில் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஆள் வந்து பேட்டி எடுக்கிறாரு. அதே மாதிரி தான் ஆதன் தமிழில் மாதேச கூட்டு உட்காந்து இது அப்போ இந்த ஆள் வந்து காசை கொடுத்து எல்லா வேலையும் பார்க்குறான் பாருங்கள். ஏதோ காரைக்குடினாலே பிரபு தான் காரைக்குடியில் பிரபுக்கு தான் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்கல்ல, அது பூரா காசை கொடுத்து இவங்களே உருவாக்குறாங்க. ஆனால் களத்தில் அப்படி இல்லை. களை வந்து அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய முத்துரையர்கள், அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள், முஸ்லீம்ஸ் எல்லாமே நம்ம ஏன் இதுவரையும் காங்கிரஸ் ஓட்டு போட்டோம், இதுக்கு மேலே நம்ம சீமானுக்கு ஓட்டு போடுவோம். பாஜகவை காங்கிரஸ் வரும்போது காங்கிரஸ் ஓட்டு போட்டோம், இதுக்கு மேலே நான் காங்கிரஸ் ஓட்டு போட மாட்டேன், சீமானு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் வேறு வழியே இல்லாமல் ரீல்ஸ் பற்றி என்ன பண்ணுதுன்னா காசை கொடுத்து தன்னை பெரிய ஆளாக காட்டுக்கிறதுக்கு ஒரு வேலை வந்து பார்க்குது. அதான் உண்மை. இப்போ அதை தொடர்ந்து தான் இவருக்கு ஒரு 20 லட்ச ரூபா யார் நம்ம நரிக்கு. இந்த நரி எப்போயுமே திருநாவுக்கரசு நரி எப்போயுமே காசை வாங்கிட்டா நல்லா ஊழையிடும். அதே மாதிரி தான் 2024 எலெக்ஷனில் ஒரு பெரிய ஊழையாக வந்து விட்டுச்சு பார்த்துருப்பீங்க. நான் கருத்து கணிப்பு எடுத்துட்டேன், அண்ணாமலை தான் கோயம்புத்தூரில் வந்து ஜெயிக்க போகிறாரு, அண்ணாமலை மட்டும் ஒரு வேளை கோயம்புத்தூரில் ஜெயிக்கல அப்படின்னா என்னுடைய கம்பெனி லாயலாக முன்னாள் மாணவர்கள் சங்கத்தில்னு வச்சுருக்கேன், கருத்து கணிப்பு நான் எடுக்க மாட்டேன், அந்த கம்பெனியை மூடிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக என்னை வந்து அடக்கிறாங்க ஒடுக்குறாங்க. அண்ணாமலை ஜெயிக்கிறான்னு சொன்னால் திமுகரங்க என்னை வந்து ஓட விட்றாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி பேசினார். கடைசியில் ரிசல்ட் என்ன, அண்ணாமலை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கேவலமாக தோற்று போனார். அண்ணாமலை படுதோல்வி அடைஞ்சார். அப்போ இந்த ஆள் வந்து கம்பெனியை மூடிட்டு போயிருக்க வேண்டியதானே. ஆனால் மூடாமல் திருப்பி வந்து அப்படி தான் ஒரு பெண் பத்திரிகையாளர்கிட்ட, அதுலேயும் வந்து நியூஸ் 24/7 பெண் பத்திரிகையாளர்கிட்ட அசிங்கப்பட்டார். அது கூட நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். மொதல் பக்கத்தில் பார்த்தா தாவகைக்கு 16% இருக்குது, இந்த பக்கம் பின்னாடி பக்கம் பார்த்தா 26% இருக்குது. அதை அந்த பத்திரிகையாளர் கவனிச்சிட்டாங்க. லதா நினைக்கிறேன் அவங்க பேர், லதாவா லலிதாவா, அவங்க கவனிச்சிட்டாங்க. பத்திரிகை வந்தாலும் உட்காந்து ஓலா கதையாக விட்டுருக்கான். தாவைக்கா வந்து 20% வரும், 30% வரும், 35% வரும் அப்படின்னு சொல்லி என்னையா மாற்றி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும், குறுக்கு விசாரணை என்கிட்ட பண்ணக்கூடாது, நான் மக்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னா அது எப்படியா மொதல் பக்கத்தில் போனால் 2ஆம் பக்கத்தில் 26 வருது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் இல்லை காங்கிரஸும் தாவைக்கா கூட்டணி வச்சுருந்து இல்லையா, அந்த கூட்டணி வைக்கிறதுக்காக நாங்கள் எடுத்தோம், அப்போ கூட்டணி வைக்கலன்னா 16 அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு கதையை விட்டார். அதுக்கப்புறம் அந்த அக்கா கேட்குறாங்க, நாம் தமிழ் கட்சி கூட்டணியே இல்லை, நாம் தமிழ் கட்சி கூட்டணின்னு போட்டு நீ எப்படியா கருத்து கணிப்பு வந்து எடுத்தேன்னு கேட்டதுக்கு தான் அந்த அக்கா வந்து அடிக்க போனார். அப்போ வெளியெடுத்தாங்க 2 கோடி என்ன தாவை கட்ட 2 கோடி வாங்கிட்டு தாவைக்கா வந்து ஜெயிக்கும், 20% வரும், 18%, 30% வரும், விஜய் ஜெயிப்பார் பிரபு ஜெயிப்பார் சொல்லி இந்த திருநாவுக்கரசோட பித்தலாட்டம் அத்தனை வந்து தெரிஞ்சிருச்சா. இப்போ இந்த நரி ஊழ விட்டுருக்கு கண்டிப்பாக பாருங்கள், அந்த சீமான் தான் ஜெயிப்பார், இது சத்தியம். நீங்கள் மேனானது ரிசல்ட் பார்ப்பீங்க. இந்த நரி திருநாவுக்கரசு காசை வாங்கிட்டு ஊழ விட்டுருக்குல, இந்த காசை கொடுத்து இந்த பிரபுவோடைய இந்த பித்தலாட்டத்தை நம்ம அம்பலப்படுத்துகிறோம்ல, எல்லா மக்களும் சேர்ந்து அந்த சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மேனானது ரிசல்ட் வந்துடும். ரைட்டு. அடுத்தபடியாக இந்த லட்சுமி அவர்கள் பேசினதை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. இந்த ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து இந்த காரைக்குடி பிரபுவோட முகத்தில் வந்து கிழிச்சு எறிஞ்சிட்டாங்க. காரைக்குடியில் எல்லாருமே வந்து பிரபுவுக்கு வந்து எட்ஜ் இருக்குது, ஏன்னா பிரபு தான் பாப்புலர் அப்படிலாம் சொல்லுவாங்க. பிரபு வந்து பாப்புலராக இருக்கல, அவர் வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் நீங்கள் அவரை பார்க்கலாம், சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் அவரை பார்க்கலாம்.
ஆனா அங்க வந்து கேமே வந்து சீமான் தான். சீமான் 30% ஓட்டை வாங்கிடுறாரு அப்படின்னா மாங்குடிக்கு மீண்டும் அங்க வாய்ப்பு இல்லை. இந்த கான்டெஸ்ட் வந்து அங்க அதாவது எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. கேமே சீமானுக்கு தான் கேமு. இந்த காரைக்குடி பிரபு வந்து எஜ்ஜுன்னு சொல்கிறாங்களா, எஜ்ஜில் வந்து இவர் தான் ஜெயிப்பார், டிகே பிரபு ஜெயிப்பாருன்னு அது எல்லாமே போய் அவர் பாப்புலர் பார்க்குறாங்க. அவர் பாப்புலரே கிடையாது. அவர் எங்கே பாப்புலர்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், யூடியூப்பில் தான் அவர் வந்து பாப்புலர். ஆனால் களத்தில் யார் கேம் ஆடுறா, களத்தில் யார் நிற்கிறா, களத்தில் மக்கள் யாரை வந்து விரும்புகிறாங்க, மக்கள் யாருக்கு வந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சீமான் அவர்களுக்கு தான். இன்னொரு பக்கம் மாங்குடி காங்கிரஸ்காரி இதான் போட்டியே இருக்குது. அந்த தேர்போகி பாண்டியனுக்கு உண்டான அந்த ஒரு அதுவும் ஒரு சாதி ஓட்டாக போயிடுது. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. 2 பேர்த்து தான் போட்டியா, அண்ணன் சீமானா இல்லை மாங்குடியா அப்படிங்கிறதா போட்டியே இருக்குது. இந்த அதாவது ஃபஸ்ட்டு அண்ணன் சீமான் வருவார், 2வது வந்து நம்ம மாங்குடி வருவார், 3வது வந்து தேர்போகி பாண்டியன், 4வது இருக்கக்கூடிய ஒரு செல்வண்டு சும்மா வந்து நான் காசை கொடுத்து, ஏன்னா சாட்டைத்துறை வந்து இந்த செல்வண்டோடைய பின்னணியெல்லாம் டென்டல் டாக்டருடைய பின்னணியெல்லாம் போட்டு உடச்சுட்டார். பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி சொத்து சேர்த்தாங்க, இப்படியெல்லாம் சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு பல லாபிகளை பண்ணிக்கிட்டு பல திருட்டு வேலையை பண்ணிட்டு காசை வச்சுக்கிட்டு தன்னை பெரிய ஆள் மாதிரி வந்து முன்னெடுத்திட்டு இருக்காங்க. அதை வந்து பெண் பத்திரிகையாளர் வந்து போட்டு உடச்சி விட்டாங்க. டாக்டர் டிகே பிரபுல ஒன்றுமே இல்லை. அவரெல்லாம் களத்தில் வந்து என்னென்ன ஒரு விளம்பர பைத்தியம், களத்தில் இல்லை. அவர் வந்து யூடியூப்பு, ஃபேஸ்புக், ட்விட்டரில் தான் தன்னை வந்து பெரிய ஆள் மாதிரி காமிச்சிட்டு இருக்காருங்கிறத நம்ம சொல்ல. பெண் பத்திரிகையாளர் லட்சுமியே வந்து அந்த உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க. அப்படியே பக்கத்தில் உட்காந்து சபீரோட மூஞ்சியெல்லாம் காஞ்சி போச்சு. ஏன்னா சபீரும் காசு வாங்கிட்டு தானே கோவிட்ட உட்காந்துருக்காரு. அப்போ உண்மையை சொன்னால் அவருக்கு வந்து எரியும் இல்லையா? விஜய் தான் வந்து ஜெயிக்க போகிறாரு, டிகே பிரபு தான். இவங்களா வாயில் என்ன பண்ணுவானுங்க, வடை சுடுவானுங்க. களத்தில் பார்க்கணும், களத்தில் யாரா கேம் ஆடுறாங்க. சீமான் தாண்டா கேம் ஆடுறாரு. சீமானை காரைக்குடிக்கு போனார்னா மக்கள் வந்து கூடுறாங்க. தன்னிச்சையாக நேற்றெல்லாம் வந்து ஒரு மக்கள் மத்திக்குள்ளே போய் இன்னும் பேசியிருக்காரு. அவருக்கு தான் அங்கே வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம ரிசல்ட்டை எடுத்துட்டோம். காங்கிரஸ் ஓட்டு போட்டால் இதுக்கு மேலே ஓட்டு போட மாட்டான், சீமானுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி மக்கள் நிற்கிறாங்க. 2வது சீமான் அந்த மைண்ட் தான். 2வது காரைக்குடி சீமான சொந்த ஊருக்குனால காரைக்குடி மக்கள் பூரா சீமானுக்கு ஆதரவாக இருக்காங்க. மாற்றத்திற்கான மக்களின் மாநாடே காரைக்குடியிலேருந்து அதிக பஸ் வந்துச்சுங்கிறது தெரியும். அப்போ சீமானோட கோட்டை காரைக்குடி. அந்த காரைக்குடியில் சீமான டாக்டர் பிரபு அப்படிங்கிற சுண்டக்காவெல்லாம் வீழ்த்த முடியுமா? இந்த எஜ்ஜி அப்படிங்கிறதெல்லாம் சும்மா விளம்பரம் அப்படிங்கிறத போட்டு வந்து உடச்சி விட்ருக்காங்க நம்ம அக்கா வந்து லட்சுமி அப்படிங்கிற பத்திரிகை. அடுத்து இந்த தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிற ஒரு இயக்கம், இவங்க எந்த கட்சியும் சார்பு இல்லாதவங்க, அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வந்து எடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா காரைக்குடி சட்டமன்ற தொகுதி நேரடி கருத்து கணிப்பு நாங்கள் எடுத்தோம். அது வந்து 6000 மக்கள்கிட்ட வந்து நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. அதில் 6000 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா நாத்தாக்கா சீமான் வந்து 2229 வாக்கு வாங்குறாரு. எவ்வளோங்க? 6000 பேர்த்தில் 2029. அப்போது இது பொய்யா? இப்போது இந்த இடத்துல பாருங்களேன், டாக்டர் பிரபுவுக்கு வந்து பாருங்கள் 2108 ஓட்டுக்கு வாங்கிக்கிறாங்க. அப்போ இது பொய்யா? இந்த தாவைக்கா தற்கொலை பசங்கள்லாம் சொல்கிறாங்களே, அங்கெல்லாம் சீமான் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, டாக்டர் பிரபு தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, சீமான் ஜெயிக்கிற மாதிரி நாம் தமிழ் கட்சிக்காரெல்லாம் பொய்யான வாக்குறுதியை வந்து எடுக்கிறாங்க அப்படி. அப்போ இது பொய்யா? இவங்க 6000 பேர்த்திட்ட பார்த்தவங்க, இவங்க எந்த இயக்கம் நாம் தமிழ் கட்சியோ தாவைக்கோ எந்த இயக்கம் சாராதவங்க. அவங்க போய் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சு வந்து என்னென்னா அந்த டாக்டர் பிரபுக்கு வந்து செல்வாக்கு இருக்கக்கூடிய இடம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குல்ல, அதாங்க அவங்க வீடு, அவங்க அப்பா அம்மா ஒரு சில, ஏன்னா டாக்டர் பிரபு ஒரு 10,000 ஓட்டு வாங்கணும்னு வச்சுங்களேன், ஒரு 10,000 ஒரு 20,000 ஓட்டு வாங்கணும்னு வச்சுக்க. அந்த 20,000 மக்கள் அதிகமாக இருக்க இடத்துல போய் இவங்க வந்து இந்த மாதிரி நடத்தியிருந்தா கூட யார் வந்து ஜெயிக்கிறா? அந்த இடத்துல யார் வந்து கிங் மேக்கராக இருக்கா? சீமான் தான் கிங் மேக்கராக இருக்கார். ஏன்னா தெரியும் அப்பட்டமாக வந்து டாக்டர் பிரபு சாதி அரசியல் பண்ணுறாரு. இன்றைக்கி தான் அண்ணன் ஓப்பனாக உடச்சி விட்டார் அண்ணன் சாட்டை. இந்த டாக்டர் பிரபு அப்படிங்கிறவர் அந்த தேவரில் வரக்கூடிய மரவர் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மக்கள் வந்து தேவர்கள் அதிகம் தேவக்கோட்டையில். அதெல்லாம் வெளிப்படையாக நம்ம வந்து பேசிட்டோன்னு வைங்களேன், வெளிப்படையாக எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன மறைக்கிறது? அதனால் அந்த சாதி ஓட்டு வரலாம். அப்புறம் அந்த இவங்க அந்த அம்பலம், உஜ்ஜயினி அம்பலம், அதாங்க இவங்க முத்திரையர்கள் வந்து ஒரு 12-13% இருக்குது. அந்த ஓட்டு அவங்க மக்கள்கிட்ட போய் கேட்கும்போதே சீமானவர்கள் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி காரைக்குடியை நேரடியாக நாங்கள் வந்து கலாய்வு பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து 2229 ஓட்டு சீமானுக்கு 6000 பேர்த்தில். அதே மாதிரி இவருக்கு வந்து டாக்டர் பிரபுக்கு வந்து 2108 ஓட்டு. அதே மாதிரி பாருங்கள் தேர்போகி பாண்டியனுக்கு 907 ஓட்டு. இதில் மாங்குடிக்கு வந்து 756 ஓட்டு. அவ்வளோதான். இதான் ரிசல்ட். இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். சீமானா மாங்குடியா அப்படிங்கிறதான் கலை யதார்த்தமாக இருக்குது. இது வந்து அவங்க எந்த இடத்துல எடுத்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை டாக்டர் பிரபு வந்து ஆட்களை செட் பண்ணி வச்சுருக்க இடத்துல கூட எடுத்துருக்கலாம். அப்படி எடுத்திருந்தா கூட ஆனால் சீமான் தான் வெற்றி சொல்லுவார். எப்படி பார்த்தாலும் அந்த சீமான் தான் ஜெயிக்க போகிறாரு. இந்த கும்பல்லாம் வந்து தாவைக்கா பிரபுலாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லை. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.